வணக்கம். நான் தஞ்சையிலேருந்து இளந்தரையன். இப்போ நம்ம வந்து விதை நெல் எல்லாரும் குதிரை சேர்க்கணும். நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி பத்தாயத்தில் தான் சேமிக்கிறோம். ஒரு 22 வகையான பத்தாயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பத்தாயத்தில் தான் நம்ம விதை நெல்லை சேமிக்கிறோம். பத்தாயத்தில் சேமிக்கிறதுனால என்ன பிரச்சனை நமக்கு தீருன்னா, அந்த தட்பவெப்ப நிலை கரெக்டாக இருக்கும். நம்ம 3 காய்ச்சல் போட்டு அமாவாசை எடுத்து காய்ச்சல் போட்டு வைக்கிறோம். இதில் வந்து அந்த அந்த ஜெர்மினேஷனுங்கிறது நல்லா இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது ஜெர்மினேஷன் யாரும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நல்லா இருக்குது ஜெர்மினேஷன். இந்த ஏன்னா மாமரத்தில் உள்ளது தான் செஞ்ச பத்தாயம், பழைய பத்தாயம். எல்லாம் 45 வருஷம் பத்தாயம் அப்படியே பாரம்பரிய முறைப்படி. இதுலேருந்து விதை வாங்கிட்டு போனவங்க யாரும் எனக்கு ஜெர்மினேஷன் இல்லைன்னு இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக வந்ததில்லை. எல்லாருக்கும் ஜெர்மினேஷன் இருக்குங்கிறது தான். நம்ம வந்து ஏன்னா நிறைய இடத்துல வாங்குகிறோம், ஜெர்மினேஷன் இல்லாமல் போகுது. அதை வந்து எப்படி அந்த தவறை சரி செய்யணுன்னு தான் நம்ம மரப்பத்தாயத்தில் சேவ் பண்ணிக்கிட்டு, இப்போ மரப்பத்தாயத்தில் என்னென்ன வச்சுருக்கோம்னா, ஜீரக சம்பா வச்சுருக்கோம், சித்த சன்னா வச்சுருக்கோம், மைசூர் மல்லி வச்சுருக்கோம், சொர்ண மசூரி வச்சுருக்கோம், தூய மல்லி வச்சுருக்கோம், ஆத்தூர் கிச்சடி வச்சுருக்கோம், சிவன் சம்பா வச்சுருக்கோம், கருப்பு கவுனி வச்சுருக்கோம், காட்டு யானை வச்சுருக்கோம், மாப்பிள்ளை சம்பா வச்சுருக்கிறேன், பூங்கார் வச்சுருக்கிறேன், குள்ளக்கார் வச்சுருக்கேன், கருங்குருவை. இதெல்லாம் மரப்பத்தாயம் தான். 22 பத்தாயத்துலையும் மரப்பத்தாயத்தில் வச்சுருக்கிறோம். இந்த பத்தாயத்தில் போக ரெகுலராக எடுத்து கொடுக்குறதுக்கும் தனியாக பத்தாயத்துலேருந்து எடுக்கிறோம் நம்ம. அது ஏன்னா காய்ச்சல் போட்டு கொடுக்குறது தான் கொடுக்குறோம். அப்படி தான் நம்ம மரப்பத்தாயத்தில் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய ஏன்னா விதையை இப்போ நம்ம இன்றைக்கி அறுக்கிற நெல் பூரா முளைக்கும். ஜெர்மினேஷனுங்கிறது பெரிய விஷயமும் கிடையாது. அது வந்து விதையோட தரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தனி மதிப்பே இருக்குது. அதோட தரம் மாறுது நல்லா. அதுலேருந்து தான் நமக்கு தெரியுது.